கிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த பிரச்சாரத்தை, அதாவது நம்ம தலைவர் இந்த 3 வருஷத்துல நம்ம என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம், என்னென்ன பணிகள் பண்ணியிருக்கிறோம் யோசிச்சு பாருங்கம்மா. வெறும் 29 காசு தான் கொடுக்குறாரு அவரு. அந்த 29 காசை வச்சு தலைவர் அவர்கள் இவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகளையும் இவ்வளவு திட்டங்களையும் செயல்படுத்துறாருன்னா, நாளைக்கு நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர், தமிழ்நாட்டு மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு பிரதமர். வெறும் திருக்குறள் மட்டும் படிச்சுட்டு போனா பத்தாதுமா. அவர் வருவாரு, வந்து திருக்குறள், அது யாருக்கும், திருவள்ளுவர் மட்டும் இப்ப உயிரோடு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கே காவி சாயம் அடிச்சிட்டாருங்க. அதே மாதிரி தான்மா, நீங்க வர்ற 3ஆம் தேதி கலைஞருடைய பிறந்த நாளுக்கு ஒரே பரிசுனா 4ஆம் தேதி 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு அவருடைய காலடியில வைக்கணும். அந்த 40 தொகுதியில முதல் தொகுதியா அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய அண்ணன் ஆராசா அவர்களை எதிர்த்து போட்டியிடுறவன் டெபாசிட் வாங்கக்கூடாது. நாடாளுமன்றத்தையே அலற விட்டவர் அண்ணன் ஆராசான் அவர்கள். அந்த அளவுக்கு அவருக்கு அனுபவம் இருக்கு. அண்ணன் ஆராசா அவர்கள் பேசுறாருன்னா 29 பைசா இருக்காருல்ல, அந்த பக்கமே வரமாட்டாரு. ஏன்னா இவர் கேட்க கூட எல்லா கேள்வியும் கேட்டு விட்டுருவாரு, பதிலே இல்லை உங்களுக்கு. அந்த அளவுக்கு பாராளுமன்றத்தை அலற விட்டவர் அண்ணன் ஆராசா அவர்கள். எனவே உங்களை எல்லாம் ஆம்புலன்ஸ் வழி விட்டுருங்க. எனவே உங்களை எல்லாம் நன்றி நன்றி. 2021 தேர்தலில் அடிமைகளை விரட்டி தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு புதிய விடியல் ஆட்சியை கொடுத்தாங்க. இப்ப வர்ற தேர்தல் அடிமைகளுடைய எஜமானர்கள், ஓனர்ஸ், ஏஜென்ட்ஸ். நான் இவ்வளவு சொல்றேன்ல, இவ்வளவு கேள்வி கேட்கறேன்ல, எய்ம்ஸ் மருத்துவமனை எங்க அப்படின்னு கேட்கறேன்ல, மோடி 29 பைசாட்ட கேட்கறேன்ல, அவர் ஏதாவது பதில் சொல்றாரா? யாருக்கு கோவம் வருது? பாதம் தாங்கிக்கு கோவம் வருது. ஏன்? கள்ளக்காதல். ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் கூட்டணியில் இருந்தாங்கம்மா. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய கூட்டணி கட்சிகள் நம்மளுடைய கூட்டணியில புதிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்திருக்கிறாங்க. நம்முடைய திட்டங்களை பார்த்து கிட்டத்தட்ட 7 வருஷமா இந்த கொள்கை கூட்டணி, இந்த வெற்றி கூட்டணியை நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமை தாங்கி வெற்றிகரமா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. கூட்டணி நம்முடைய கழகத்தினர், கூட்டணி கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கெல்லாம் தகுந்த மரியாதை கொடுத்து, அவங்களுக்கும் அவங்களுடைய போட்டி போறதுக்கு இடம் கொடுத்து, அனைவரையும் ஒருங்கிணைத்து அரவணைச்சு சென்றவர் தான் கலைஞர் வழியில கலைஞர்கிட்ட கத்துக்கிட்டார் நம்முடைய தலைவர் அவர்கள். ஆனா அந்த கூட்டணி பாத்தீங்களா, ஒரு பொட்டி மாறினா போதும், கூட்டணியே மாறிடும். அப்படிப்பட்ட அந்த கூட்டணி நம்முடைய ஒன்றிய அரசுல நம்முடைய பிரதமர், நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ, தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செய்வார் நினைக்கிறீங்களோ அவர் பிரதமர் அமரணும்னா, நம்ம தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் பிரதமர் அமரணும்னா அண்ணன் ஆராசா அவர்களை 19ஆம் தேதி வர வெள்ளிக்கிழமை வாக்களிச்சு இந்த பிரச்சாரத்தை நீங்க அடுத்த 3 நாட்கள் நீங்க மக்கள்